அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போது வேதிச் சவால் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். எக்ஸாமுக்கு நம்மக்கிட்ட நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. அந்த ஒரு மாதத்தில் செகண்ட் ரிவிஷன், ப்ராக்டிக்கல் இதெல்லாம் வர இருக்குது. அப்படிலாம் நம்ம தொடர்ச்சியாக இருக்கும்போது நம்ம சப்ஜெக்ட்ஸை படித்ததை மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் ஒரு அரை மணி நேரம் வேதியியல் பாடத்துக்காக ஒதுக்கி இந்த சவாலில் பங்கு பெறத்துக்கு தான் இந்த முயற்சி. சவால் ஆரம்பிக்கிற தேதி பார்த்திங்கன்னா 29/1/2026. ஸோ 28/2/2026 வரைக்கும் 30 நாள் இந்த சவால். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மார்க்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, முதல் பாடத்தில் கனிமம், தாது ஆகியவற்றில் வேறுபாடு, தூய உலோகங்களை தாதுக்களிலிருந்து பிரித்திருக்கும் பல்வேறு படிநிலைகள், இது மாதிரி கொஷின்ஸ் மட்டும் இருக்கும். ஆன்சர் எழுதுறதுக்கு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி கேப் விட்டுருப்போம். இதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி உங்களால் எவ்வளோ எழுத முடியுதோ, ஒரு 4 கேள்வியோ இல்லை ஒரு 5 கேள்வியோ படிச்சுட்டு இதில் பார்க்காம டெஸ்ட்டு மாதிரி எழுதிக்கணும். நீங்கள் எந்த டேட்டில் நீங்கள் முடிக்கிறீங்களோ அதை நிறைவு தேதி அப்படின்றதில் நீங்கள் மார்க் பண்ணிடணும். ஸோ இப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் முக்கியமான 3 மார்க்ஸ் மட்டும் இடம்பெற்றிருக்கும். மொத்தம் எத்தனை 3 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 3 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் 5 மதிப்பெண் வினா ஆரம்பிக்கும். இது மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினா. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 25 இருக்கும். 24 இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 25 இருக்கும். ஸோ இந்த 25 + 85 இந்த கொஷின்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்கோர் உங்களால் பண்ண முடியும். ஸோ நமக்கு இருக்கிற இந்த 30 நாளில் ஒரு நாளைக்கு நீங்கள் 4 கேள்வி எழுதினா கூட போதும். நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். அதுக்கு தான் இந்த சவால். கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டை மறக்காமையும் இருக்க முடியும். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா தினசரி கற்றல் பதிவுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் எந்தெந்த கேள்விகளை படிச்சிங்க, எத்தனை கொஸ்டின் படிச்சிங்கன்றது எழுதிக்கலாம். அந்த நம்பர்ஸை கூட போட்டுக்கலாம். அதை நீங்களே கூட கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா டீச்சர்ஸ்கிட்ட கொடுத்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ மார்க்கு நம்ம வாங்கணும் அப்படின்றத போட்டு நம்ம கையெழுத்து போட்டணும். ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த சவாலில் பங்கேற்கும்போது நிச்சயமாக நம்ம ஒரு நல்ல மதிப்பெண்ணை பெற முடியும். இதை தாண்டியும் இன்னும் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது கெமிஸ்ட்ரியில். பட் இது ஒரு முதற்கட்ட முயற்சி தான். அதனால் அன்பு மாணவ செல்வங்கள் இந்த முயற்சியில் பங்கு பெற்று உங்களுடைய வேதியியல் பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய PDF பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.